மியூசிக். தொடர்ந்து நகைச்சுவை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இன்னொரு கதாநாயகன். இப்ப உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா கடந்த முறை சொன்னது போலவே பல பெண்களோட உள்ளத்தை கொள்ளை அடிச்சவர் தாங்க இவரு. நீங்க சூர்யாவோ இல்ல வேற யாரோ நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்லைங்க, நம்ம கொஞ்சம் அடுத்து நம்ம தயாச்சு ஒரு ஜோக் சொல்ல போறாரு. அந்த ஜோக்ல நீங்க கேட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கணும். திருதான உத்து உத்து பாப்பேன். நீங்க மட்டும் சிரிக்கல, நான் கோவப்பட்டுருவேன். சரி, இந்த ஜோக் என்னன்னாங்க, ஒரு வக்கீல் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு தம்பதியர் போனாங்களாம். விவாகரத்து தாங்க, வேற எதுக்குங்க போவாங்க, இவங்க கல்யாணம் பண்றது எவ்வளவு குறைவா இருக்கோ அதை விட அதிகமா இருக்கு, இவங்க விவாகரத்து பண்றதுன்னு கூட பேப்பர்ல படிச்சுட்டு இருங்க, நமக்கு எதுக்குங்க ஊர்வம்பே அப்படி போய் கேட்டாங்க. எதுக்கு? விவாகரத்துக்கு தான். அதுக்கு அந்த வக்கீல் நம்மள மாதிரி ரொம்ப நல்ல அவர் என்ன தெரியுங்களா சொன்னாரா, இதை பாருங்க, உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, கொடுத்துருவேன். ஆனாலும் கணவன் மனைவியே இருக்கீங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாமேன்னாரா. அதுக்கு அந்த அக்கா, முடியாது சார், முடியாது அப்படின்ட்டாங்களாம். அதுக்கு இவன் கூட எவன் சார் வாழ்வான், எனக்கு விவாகரத்து வேணும். வக்கீல் யோசிச்சார். சரிங்க, உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, எப்படிங்க இவங்களுக்கு 2 பேரையும் அவங்களுக்கு ஒருத்தர் நாங்க பிரிச்சு விடுறது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கணவன் யோசிச்சாங்க. இங்கதான் நம்ம வக்கீல் நம்ம பாராட்டியோம். அவர் சொன்னாரா, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு நான் விவாகரத்தை வாங்கி கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு 3 பிள்ளை, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 மாசம் கழிச்சு வாங்க, இன்னொரு பிள்ளையோட வாங்க, அப்ப இதுக்கு 2 பிள்ளை, இவங்களுக்கு 2 பிள்ளை, நாங்க பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து இவங்க, சரிங்க வக்கீல், அடுத்த முறை வரும்போது ஒரு பேபியோட வரும், ஆனா கண்டிப்பா எங்களுக்கு விவாகரத்து வேணும், எங்களால தவிர்த்துட்டு வாழ முடியாது அப்படின்னாங்க. லாயர் மறுபடியும் சொன்னார், நல்லா கேட்டுங்கம்மா, இப்ப உங்களுக்கு 3 பிள்ளை, நீங்க பிரியுது ரொம்ப சிரமம், 2 பிள்ளை ஆளுக்கு நாங்க பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா நீங்க உடனே விவாகரத்துக்கு இங்க வரலான்னு சொன்னதுக்கு 10 மாசம் கழிச்சு போனாங்களாம். விதி யாரங்க விட்டுச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஆனாலும் அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க முடியல. ஏட்டா பிறந்த குழந்தை, இரட்டை குழந்தை தகுதி இருக்கு, 5 பேர் இருக்காங்க, இன்னொரு 10 மாசம் அவங்கள தாங்க முடியாதுன்றதுனால வாழ்க்கை தொடர்ந்து நகைச்சுட்டே போல முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரியான நகைச்சுவை கதைகளோ அல்லது மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை கலைஞர் உங்களுக்குள்ள இருந்தாண்டா கண்டிப்பா வாங்க எங்க பிலிம் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ல, வாங்க சிறுகா மங்கத்துல வந்து கலந்துக்குங்க. உங்களுடைய திறமைய எங்க நாடும் நாட்டு மக்களும் பார்க்கட்டும். எங்க கூட கை சேருங்க, வாங்க எங்க கூட கை சேருங்க, மக்களை சிரிக்க வைப்போம். வாங்க சிரிக்கலாம் மங்கத்துல உங்களுடைய திறமைய நீங்க காட்டுவதற்கு வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம். Facebook முகநூல்ல வந்து பாருங்க, பிலிம் ஸ்டார்னு நாங்க இருப்போம். நம்முடைய பிலிம் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ல வழங்கக்கூடிய வாங்க சிரிக்கலாம் மங்கத்தில் வந்து கலந்துக்குங்க, உங்களுடைய திறமைய வெளிக்காட்டுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.